சரி இன்டர்வியூ யாராவது வந்துக்கிறா? சார் நிறைய பேர் வந்திருக்காங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து ரம்யா பாண்டியன் ஒருத்தவங்க ரெஸ்யூம் அமைச்சிருக்காங்க. அவங்க டைப்பிங் தெரியுமா? அவங்க டைப்பிங் தெரியுமா தெரியல சார். அவங்க நல்ல டைப் சார், எனக்கு தெரியும் சார். சிரிச்சி மகமா இல்ல கலகலகலன்னு பேசுவாங்க சார். அவங்க பேர் வேணாம், அழகா இருப்பாங்களா? சூப்பரா இருப்பாங்க சார். முத்துன முஜே முத்தன விட மாட்டாப்ல, ஆயா மாதிரி இருந்தா ஆதரன் விட மாட்டாப்ல. அவங்க அழகா இருப்பீங்கன்னு சொல்ற? இல்ல சார், மார்க் உங்களுக்கு தான், நான் சும்மா கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான். பாத்துக்கலாம் சார், வாங்க சார். வாங்க சார், வாங்க சார். அடுத்து வந்து வனிதா ஒருத்தவங்க ரெஸ்யூம் அமைச்சிருக்காங்க சார் வேலை கேட்டு. அவங்க டைரக்ட் செலக்ட் பா. இல்ல சார், இன்டர்வியூ வந்தவங்க பார்க்கவே இல்ல, டைரக்ட் செலக்ட். அவங்க இன்டர்வியூ ஆல்ரெடி நிறைய பார்த்திருக்கேன் வினோத். அவங்க டைரக்ட் செலக்ட். ஓ அப்ப சரி சார். சார் எங்க சார் வெளிய போறோம், நீங்க டிரைவர் ஆள காணோம்? அந்த டிரைவர் நான் வேலையோட தூக்கிட்டேன் வினோத். சார் எதுக்கு சார் வேலைய விட்டு தூக்குனீங்க? நல்ல பையன், சம்பளம் ஏத்தி கொடுக்கணும். நீங்க ஒரே பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க வினோத். அவன் போய் பேசுறானா? பொய் பேசினா எனக்கு பிடிக்காது, தெரியும்ல? தெரியும் சார், 5 வருஷமா அவங்க கூட இருக்கேன். போய் பேசினா சாருக்கு பிடிக்காது. எங்களுக்கு தெரியும், அதனால தான் நான் அவனை வச்சிருக்கேன் வினோத். இப்போ அந்த ஒரு டிரைவர் எனக்கு வேணும்னு சொன்னல. சரி சார், இமிடியேட்டா வர சொல்லு. தெரிஞ்ச பையன் ஒருத்தங்க கூப்பிட்டா சார். இந்த பேர் வினோத், குறிப்பா பொய் மட்டும் பேசக்கூடாது. என் சொந்தக்கார பையன் சார். அதான் உன்னை நம்பி தான் வர சொல்றேன். கண்டிப்பா சீக்கிரம் வர சொல்லு. ஹலோ சொல்லு மாமா. ஏய் எங்கடா இருக்கற? கல்யாண வீட்டுல மாமா. நம்ம சொந்தக்காரங்க யாருமே கல்யாணம் இல்லையப்பா. எந்த கல்யாண வீட்டுல இருக்கற? ஹரிஸ் கல்யாண வீட்டுல மாமா. பாசுக்கு போக சொல்லி ஒரே தொல்லை பண்ணுங்க. டேய் டேய் டேய், சொல்லி அவர் தொல்லை பண்றாரு. பொய் சொல்றது ஃபர்ஸ்ட் நிறுத்துறா, நல்லா இருப்ப. வேலை வேணும்னு கேட்டல மாமா கிட்ட, உடனே கம்பெனி ஆபீஸ்க்கு வா. ஏய் வரும்போது டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணுவாடா, 2000 ரூபாய் பணம் தான் கையில தருவா, ரெஸ்யூம் காப்பியோட வா, சரியா? ஓ மாமா. டேய் வாட் இஸ் திஸ்? இல்ல சார், ரொம்ப மாசம் கழிச்சு பாக்குறது சந்தோஷத்துல மாமான்னு காட்டி போச்சுட்டான். நீங்க எதுவும் கேரன் கட்டவனே, ஒரு ஹெச்ஆர் மேனேஜர், அவர் எதுல இப்படி பண்ணி நிக்கிற பைத்தியக்காரத்தனமா? இங்க பாரு, நல்ல மனுஷன், பொய் சொன்னா பிடிக்காது. வழக்கம் போல அங்கங்க போய் பொய் சொல்ற மாதிரி சொல்லிடாதடா. மாமா மனத்தை காப்பாத்துறா, சரியா? நல்ல புள்ளியா 2000 ரூபாய் நீ மட்டும் சொல்லாத, சைக்கோ ஆயிடுவான், கழுத்த கச்சிருவான். மாமா உன் கம்பெனி நான் போய் சொல்லுவேனா? தெரியண்டா தம்பி, இருந்தாலும் சொல்ல வேண்டியது கடமைல. இப்ப கூட ஜெர்மனில இருந்தா நீ கூப்பிட்டு 1 ஹவர்ல வந்துட்டு. ஜெர்மனியா? ஜெர்மனி இல்ல சார், ஜெர்மனி ஃப்ளைஓவர்ல டிராபிக் 1 ஹவர் லேட் ஆயிடுச்சு. யாரு தப்பா நினைச்சுக்க போறாரு? நான் உன கால வந்து மன்னிப்பு கேட்டுட்டேன். தம்பி இந்த ஜெர்மனி ஃபிளைஓவர்ல ரொம்ப டிராபிக் இருக்கு தம்பி. நீ என்ன பண்ணுவ, பாம்பு ரோட்ல இருக்குதுல, அந்த பக்கம் வந்து வச்சுக்கேன், டிராபிக்கே இருக்காது. அப்படிதான் சார் வந்தேன். பிரிட்ஜ் வந்துச்சுன்னு கொஞ்ச நேரம் தூக்கி பிடிச்சி. பிரிட்ஜ் வந்து தூக்கி அது பிரிட்ஜ் அப்படி பிரிட்ஜ் அங்க இருக்கிற பிரிட்ஜ் தூக்கிட்டாங்க, புதுசா கட்டி நிக்கறாங்க சார். ஷார்ட்கட்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கா? ஹலோ, மை நேம் இஸ் கில்மாகிரி. I'm the HR company of the world leading championship WWE. You know that if you some man is equal to MC square kinetic Honda. You know that, correct? ஆமீன். ஏய் நான் பிரேயர் பண்ற ராமேந்திரா. ஆமென்டா. ஆமான்றா சார். ஆமாவா? நீங்க சொல்ற எல்லாத்தையும் உடன்படுற. ஆமா ஆமா ஆமா. Good enough. Take your seat. சார் நான் ஸ்வீட் எல்லாம் சாப்பிடுறேன் சார், எனக்கு கொஞ்சம் சுகர் இருக்கு. என்ன இல்ல சார், உண்மையில ஸ்வீட் சாப்பிடுறது 2 மாசமா டாக்டர் சாப்பிட சொல்றாரு. என்ன எனக்கு பிபிக்கு தெரியும்ல. ஏய் உட்கார சொன்னேன், உட்கார கீழே. யாரு போலியா சார் இல்ல, உட்காரு. உன் மச்சானுக்காக கீழே உட்கார வச்சுக்கிறேன். 2000 ரூபாய் கொடுங்க, கிளம்புறேன். அந்த வேலை செய்ய முடியாது, நீ கிளம்பு, நான் கிளம்புறேன். என்ன வேலை போயிட்டா இருடா. எனக்கு 150 கோடி சொத்துக்குது. என்னது 150? 150 என்னது 150? என்னது 150? 150 போட வேண்டாம் சார், நம்ம சாப்பிட்டு போட்டுக்க போகடா. அது வாயில மறந்துட்டேன் மாமா அப்படின்னு சொல்லி நிக்கிறான். இந்த மாமா அப்படியே ரசம் கேட்டு. ரசம் நான் எப்படா கேட்டேன்? ஆமா மாமா, வரப்ப ரசம் காப்பி ஏத்தானியா? ஆமா ரெஸ்யூம் காப்பி. என்ன அங்க என்னப்பா பிரச்சனை? அந்த ரெஸ்யூம் காப்பி கொடு. மாமா ஒண்ணு குத்துனா இல்ல, பாதி குத்துனா வருது. சார் என்னடா ரெஸ்யூம்ல எல்லாம் பொய்யாலாம் போடுறாங்க சார். ஸ்ட்ரைட்டா வந்துக்கறாங்க, நேரடியா கேட்டுங்களேன் சார். இப்போ எங்க கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அண்ட் பாலிசி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே 20000 ரூபாய். என்ன மாமா இந்த ஆளு வண்டி ஸ்டார்ட் பண்றது 20000ன்றான். ஆஃப் பண்ணி ஓட்டுவேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கடா. ஸ்டார்டிங் சார், அதாவது ஆரம்ப சம்பளம் 20000 ரூபாய். கால கொடுங்க சார். கார் ஓட்ட தெரியுமா? அது அதான் தெரியும். ஓட்டுவான் சார். செக் பண்ணிக்கப்பா. சரிங்க சார். என்ன மாமா கார் ஓட்டுறது சொல்றாரு அவரு? என்னடா பழக்கம் இல்லாத வேலைக்கு எடுத்து வந்து விட்டுக்குற. நீதானா மாமா கிட்ட சொன்ன, மாமா டிரைவர் வேலை தான் சொல்லு, நல்லா ஓட்டுவனியடா. நான் மீன்பாடி தானே ஓட்டினேன். மீன்பாடி வண்டி ஓட்டிட்டியா? மீன்பாடி வண்டி ஓட்டுவ எப்பறம் ஓட்டுவ கார்? அப்புறம் இப்ப கூட ஒண்ணும் இல்ல, அந்த காருக்கு முன்னாடி 2 வீல் இருக்குதுல, ஆமா. அத கைட்டு ஒரே வீலா போட்டு அந்த ரவுண்டு சரிங்குதுல அப்படியே நீட் ஆகிட்டு
அப்படியே நடுவுல பிரேக் வச்சுட்டு மணி ஒன்று வச்சா டங்கு டங்கு டங்குன்னு அடிச்சுன்னு போயினே இருப்பேன். ஏய் என்னடா டிங்கு டிங்கு டிங்குன்னு ஏதோ சவுண்ட் கேக்குது. இல்ல சார் அது பாட்டு பாடுதான் சார். டிங்கு டிங்கு நைனா என் பாட்டு கேளுடு. வினோத் சார் ரொம்ப வெகுலியா இருக்காங்க. ஆமா சார். பொய்யா சொல்ல மாட்டான். மரியாதை பையன் சார், அடிக்கடி கால விடுவான். கார் ஓட்ட தெரியுமா? சூப்பரா ஓட்டுவான் சார். உங்களுக்கு கார் ஓட தெரியுமா? என்ன கேட்டுனே இருக்கிறீங்க? வினோத் சின்ன பையன் தெரியாம கேட்டான் சார். நீங்க எதுவும் அவர் ஓட தெரியாது. இப்படிதான் இங்கிலாந்துல ஒரு நாள் என்ன ஆச்சு, இத்தாலில என்ன ஆச்சு? அவர் உண்மை கதையை சொல்லுறாரா, நீ போய் சொல்லுறாரா? வழக்கம் போல கம்னுறா. இங்கிலாந்துல சரியான கார் ரேஸ். சரி சார். இந்த பக்கம் கார்த்திக் நரேன் கை காட்டுறாப்ல. கார்த்திக் நாராயணா அவரு தான் இந்தியன் சாம்ப் கார்ல. இந்த பக்கம் விண்டிசல் கை காட்டுறாப்ல. ஹிந்திஸ்ல ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் வருவாப்ல. இருப்பா எனக்கு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் வருவா பத்தியா மொட்டை வச்சிருப்பாரு. ஆமா சார். அவரு சம ரேஸ் நினைச்சு சரியான ஸ்பீடு 760 கிலோமீட்டர் ஸ்பீடு வேகத்தை சர்ன்னு போயினே இருக்கிறேன். 760 கிலோமீட்டரா சார்? என் கார்ல 2500 கிலோமீட்டர் ஸ்பீடு இருக்குது. ஆமா 2500 கிலோமீட்டர் ஸ்பீடு இருக்குது. போயினே இருக்கிறேன் சொர்ன்னு. இங்கிலாந்துல மட்டும் எப்படின்னா அந்த எண்டிங் கோடு வருது இல்ல, அந்த ஒயிட் கோடு, அந்த ஒயிட் கோடு முன்னால போய் கரெக்டா நிறுத்தணும். அதை தாண்ட நீ தோத்துற மாதிரி. நான் ஃபாஸ்டா போய் கிட்ட நிறுத்தலாம், போய் பிரேக் அடிக்கிறேன், பிரேக் வருது அடிச்சு. ஐயோ என்னப்பா முடிக்கல இருப்பா, காரு நிக்கல. அப்புறம் அடிக்கிற நிக்கல. ஐயோ கடவுளே சொல்லி இந்த பக்கம் காலை விட்டு ஆச்சும்பா. சொர்றன்னு கிட்ட போய் நின்னுச்சு. இருப்பா சார். ஒரே டவுட் சார். சொல்லு. கார்ல அந்த பக்கம் சீட்ல கால் விட்டு எப்படி சார் பிரேக் அடிக்க முடியும்? நான் எத்தனை போனது டிரைவிங் ஸ்கூல் காரு, ரெண்டு பக்கமும் பிரேக் இருக்கும். மாமா என்ன விடு மாமா. இப்படிதான் ஒரு நாள் பேர் ஹில்ஸுக்கு பெட் ரெஸ்ட் விடு மாமா. அவன் மட்டும் இந்த பக்கம் விட்டு பிரேக் அடிக்கலாம் நான் சொல்லக்கூடாதா? பெட் ரெஸ்ட் ஒரு நாள் என்ன கூட்டு போனாங்க டிஸ்கவரிக்கு. கூட்டு போயிட்டு ஹெலிகாப்டர்ல உட்கார வச்சிட்டாங்க. உட்கார வச்சு ஃபுட்பால்ல உட்கார வச்சிட்டானுங்க. நான் உடனே தம் எடுத்து பத்த வச்சுன்னு அப்படியே எட்டி வச்சானுங்க பாரு. அப்படியே ரெண்டு பேரும் தம்மும் பறகுது நானும் பறகுறேன். அங்க அப்படியே பொத்துன்னு வந்தேன். ஐயோ உன்ட்டு செத்துட்டு இருப்பியா? பஞ்சு காப்பாத்துச்சுல. என்ன பஞ்சு? சிகரெட் பிடிச்சல அந்த பஞ்சு காப்பாத்துச்சுல. அப்படியே மழை காப்பாத்துனேன். திடீர்னு ஒரு 10 லிட்டர் பால் வந்து என் பல்லு மேல பட்டுச்சே. பக்கத்துல பார்த்தா டைனோசருக்கு ஒருத்தன் பாட்டு பாடி பால் கறந்துங்கிறான். செதுர்ல பாலே 10 லிட்டர் இருக்குது. நம்ம வீட்டுக்கு ஓட்டுன்னு போய் கறக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கயிறு தேடுறான், கயிறை காணும். உடனே என்ன பண்றது, அரணா கயிறு எடுத்து மூக்காங்கயிற குச்சிய அப்படியே கூட்டு வீட்டுக்கு அப்படியே வீட்டுக்கு கூட்டு போனேன். அதோட கால் வந்து வீட்டு மேல பட்டுச்சு. நம்ம கூரை விடச்சே அப்படியே நசிங்க. ஐயோ பாத்தீங்களா சார்? அம்மாவுக்கு செம கோவம். என்னடா பண்றீங்கன்ட்டு தொடம்பு கட்டைய தூக்கி என்ன ஒரு 10 அடி அத ஒரு 20 அடி அடிச்சாங்க. தாங்கி இப்ப டெய்லி வாங்குறது சார். டைனோசர் தாங்கல செத்துச்சு. போதும் சார். இல்லப்பா என்ன சார்? இல்ல இப்பதான் இஸ்தான்புல்ல இஸ்திரி போட்டுருந்தேன். சார் இல்ல மாமா தாஜ்மஹால் டைல்ஸ் ஓட்டினு மகள் எப்படிப்பா டைல்ஸ் ஓட்ட முடியும்? சைனா வரல வாக்கிங் போயிருந்தேன். ஐநா வரல வாக்கிங்க. அமேசான் காட்டுல அல்வா வித்து நின்னேன். எனக்கு அல்வா பிடிக்காது. சொல்லுங்க, நான் சொல்லட்டுமா? நான் ஒண்ணு சொல்லிட்டேன் சார். 2 பேரும் தயவுசெய்து வெளியே போயிடுங்க சார். என்னால முடியல சார். போய் சொல்ல மாட்டேன்னு. நீங்க எங்கே இருங்க, நம்ம ஜிம்பாபே போய் இதுக்கு சாப்பிடலாமா? சார் நம்ம காரியத்துன்னு போயிடலாமா? ரூட் தெரியுமா? கூகுள் மேப் அதாவது வந்து இவருக்கு ஏன் புகழ்னு பேர் வச்சாங்க தெரியுமா? எவ்வளவு பெரிய புகழ் கிடைச்சாலும் 2 வாரத்துல அழிச்சிருவான். அதனால பெர்மனண்டா இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக உனக்கு புகழ்னு பேர் வச்சாங்க. அதுலயும் நீங்க 2 பெர்ஃபார்மன்ஸ் அங்கேயே பண்ணிட்டீங்க. ஒண்ணு உழுவுறது, இங்க வந்து வேட்டியை முடிக்கிறது. பாக்கி என்ன பண்ண போறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. அதாவது ஐயா ரொம்ப நேரமா வெயிட் பண்றாப்ல. ஐயா பத்தி ஒரு நீங்க பேசுங்க. ரொம்ப நேரம் உங்களுக்கு நிக்க வச்சு நீங்க பேசுங்க. அந்த படத்துல இருந்து அந்த வாய்ஸ் எடுத்துடுங்க. ஹலோ 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 ஐயா ஐயா தளபதி வந்து மொத்தம் 64 படம் தான் நடிச்சிருக்காரு. அண்ணன் வந்து 84 மாடுலேஷன் பேசுவார். ஐயா ஐயா தளபதி வாய்ஸ் எல்லாம் பேசினா கமெண்ட்ல திட்டுறாங்க. தளபதி வாய்ஸ் இல்லையா, எந்த வாய்ஸ் பேசினாலும் கமெண்ட்ல திட்டுறாங்க. ஐயா அப்ப விடுங்க. ஆனா நான் வந்து தளபதியோட பயங்கரமான ஃபேன். ஓகே ஓகே ஓகேங்க, இது சொல்லி ஆகணும். கண்டிப்பா கண்டிப்பா திட்டுறாங்க. சரி சரிங்க, அதனால வேற வாய்ஸ். சரி வேற வாய்ஸ். நம்ம ராஜா ராணி சீரியல்ல இருந்து சஞ்சீவ் வாய்ஸ் பேசுங்க. சஞ்சீவ் வாய்ஸா? சஞ்சீவ் ஐயா அவ வாய்ஸ பேசினாலும் திட்டுறாங்க.